ஹலோ ஆல், வெல்கம் டு ஹேமாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1/8 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஆரிகேனோ, 1/4 டீஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதை பிசையக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் பொரித்து எடுக்கக்குள்ளே. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நம்ம சிக்கன் நக்கெட்ஸை கோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் 1/8 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/8 டீஸ்பூன் ஆரிகேனோ, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மைதா பேஸ்ட் தனியாக ரெடி பண்ண வேண்டியதில்லை, முட்டை கூடையே சேர்த்து கலந்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம கையில் இது போல் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு சிக்கன் நக்கெட்ஸ் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணாதீங்க, ஹார்டாக ஆகிடும் அப்புறம் நம்ம பொரிக்கக்குள்ளே. இப்போது இது அளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஷேப் கொடுத்து எடுத்துகிட்டு இதை முட்டையில் போட்டு நல்லா துவைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணும்போது மேலாப்பில் தூவிலாம் கோட் பண்ணக்கூடாது, நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். 4 பக்கமும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா புரட்டி எடுத்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கக்குள்ளே பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போது இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இங்கே பொரிக்கக்குள்ளே எண்ணெய் ரொம்ப குடிக்காது, அதே போல் சாஃப்டாகவும் வரும். இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட் வந்ததும் இதில் ஒரு சிக்கன் நக்கெட்ஸாக சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு பக்கத்துக்கு 30 செகண்ட்ஸ், இன்னொரு பக்கத்துக்கு 30 செகண்ட்ஸ்னு டைமிங் செட் பண்ணி இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களோட சாஃப்டான ஜூஸியான சிக்கன் நக்கெட்ஸ் வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு இதை பொரித்து எடுத்தோன்னா கண்டிப்பாக சிக்கன் நக்கெட்ஸ் சாஃப்டாக இருக்காது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பொரித்து எடுங்க. சூப்பரான சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி. இதை மயோனைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.